Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன ஒரு 50 சென்டென்சஸ் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன சொல்றது ஆன்சர்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்க போறீங்க கமெண்ட்ல. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். So 50 short English sentences. சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ், இங்க வா அங்க போ அதை எடு இதை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் ஆன்சர் பண்ணுவேன், நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இங்க வா. ஒருத்தரை கூப்பிடுவோம், இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ வா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கம், இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, சப்ஜெக்ட் இல்லாம கூட சில சென்டென்சஸ் வரும். இங்க பாருங்க, கம் அப்படிங்கிறது verb தான் இல்லையா? கம் ஹியர், இங்க வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அங்க போ. அங்க போ அப்படின்னு சொல்றீங்க. போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, அங்கே அப்படின்னா தேர். ஓகே, கோ தேர். சொல்லிக்கிட்டே எழுதுங்க எல்லாரும், யாருமே அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லிக்கிட்டே வரணும். ஓகேவா? கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், அதை எடு. ஓகே, அதை எடு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஒரு பொருள் தூரத்துல இருக்கு, அதை எடு அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எடு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக். அதை அப்படின்னு இருக்கு, தட். டேக் தட். டேக் தட் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, டேக் இட் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இட் அப்படிங்கிறது காமனான வார்த்தை. இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இட் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா அதை அப்படின்னு சொல்றதுக்கு தட் யூஸ் பண்ணணும், இதைன்னு சொல்றதுக்கு திஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டேக் தட் ஆர் டேக் இட் ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், அதை கொண்டு வா. அதை கொண்டு வா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா பிரிங். பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். எதை? அதை கொண்டு வா. அதை அப்படின்னா தட். பிரிங் தட் இல்ல bring it, ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். நல்லா சாப்பிடு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். நல்லா அப்படிங்கிறதுக்கு என்னது? வெல். ஈட் வெல், தட்ஸ் இட். ஓகே, ஈட் வெல், நல்லா சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நல்லா படி. ஓகே, நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ படி அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது. எப்படி படிக்க சொல்றீங்க? நல்லா. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல வெல். ஸ்டடி வெல், நல்லா படி. நெக்ஸ்ட் ஒன், நல்லா தூங்கு. எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது, ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, வெரி குட். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? தூங்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். நல்லா அப்படின்னா வெல். ஸ்லீப் வெல், தட்ஸ் இட். இதெல்லாம் பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், உன்னால முடியும். டேய் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லணும். சோ உன்னால அப்படிங்கிறதுக்கு என்னன்னா யூ அப்படின்னு அர்த்தம். யூ. ஓகே, இங்க சப்ஜெக்ட் இருக்கு. முடியும் அப்படின்னு என்னது? கேன். யூ கேன். உன்னால முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதை செய். இதை செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். செய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டூ. இதை அப்படிங்கிறதுக்கு டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல காமனா டூ இட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். டூ திஸ் அல்லது டூ இட். ஓகே, எதுனாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட், அதை செய்யாத. அதை செய்யாத அப்படின்னு சொல்றீங்க. சோ செய்யாதே அப்படின்னா டோன்ட். ஓகே, டோன்ட் டூ அப்படின்னா செய்யாத அப்படின்னு அர்த்தம். எதை செய்யக்கூடாது? அதை. அதுக்கு இங்கிலீஷ்ல தட். டோன்ட் டூ தட், அதை செய்யாத. இதை நீங்க இப்படியும் சொல்லலாம், டோன்ட் டூ இட். ஓகே, இட் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. டோன்ட் டூ இட் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாமா? கம் ஹியர், இங்க வா. கோ தேர், அங்க போ. டேக் தட், அதை எடு அல்லது டேக் இட். பிரிங் தட், அதை கொண்டு வா. ஈட் வெல், நல்லா சாப்பிடு.
ஸ்டடி வெல் நல்லா படி, ஸ்லீப் வெல் நல்லா தூங்கு, யூ கேன் உன்னால முடியும், டூ திஸ் அல்லது டூ இட் இதை செய், டோன்ட் டூ தட் அதை செய்யாத அல்லது டோன்ட் டூ இட். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வேகமா ஓடு, வேகமா ஓடு அப்படின்னு சொல்றீங்க. சோ ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா ரன். ஓகே, வேகமாக அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபாஸ்ட். ஓகே, ரன் ஃபாஸ்ட், வேகமா ஓடு. ஓகே, நெக்ஸ்ட் ஓடாத, ஓடாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஓடாதே அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, டோன்ட் ரன், ஓடாத. நெக்ஸ்ட் இப்ப சாப்பிடு, இப்போ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சோ இங்க verb என்ன இருக்கு? சாப்பிடு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat now, இப்பொழுது சாப்பிடு. ஓகே, அதிகமா சாப்பிடாத, அதிகமா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிள். சாப்பிடாதே அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அதிகமா சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓவர் ஈட். ஓவர் ஈட் அப்படின்னா அதிகமா சாப்பிடுறது. அதிகமா சாப்பிடாதுன்னா டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட், அதிகமா சாப்பிடாத. நெக்ஸ்ட் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு. ரொம்ப சிம்பிள். கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல கால். ஓகே, அவனை அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹிம். அவனை கூப்பிடு, கால் ஹிம். நெக்ஸ்ட் என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு, இல்ல என்ன கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிள். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஆஸ்க். ஓகே, ஆஸ்க். யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? என்கிட்ட கேளு அல்லது என்ன கேளு. என்னை அப்படிங்கிறதுக்கு என்னது? மீ. ஆஸ்க் மீ, என்ன கேளு. பேச்சு வழக்குல என்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் தான். சோ காத்திரு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். ஓகே, நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். ஓகே, வெயிட். எனக்காக அப்படின்னு இருக்கு. ஓகே, காக அப்படின்னா என்னது? ஃபார். எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. எனக்காக காத்திரு, வெயிட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றீங்க, இல்ல நான் பசியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த மாதிரி நம்மளோட நிலைமையை குறிக்கிறதுக்கு நம்ம பி வேர்ப்ஸ் பயன்படுத்துவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இருக்கேன், ஐ ஆம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா எனக்கு பசிக்குது, ஐ ஆம். பசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹங்கிரி. அவ்வளவுதான். ஹங்கிரினா பசியா இருக்கிறது, எனக்கு பசிக்குதுங்கிறத ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் அவள் கோபமாக இருக்கிறாள், அவள் கோபமாக இருக்கிறாள். ஓகே, சோ இதுக்கு என்ன வரும்? யார் கோபமா இருக்கா? அவள். she is. கோபமாக அப்படின்னா ஆங்கிரி. she is angry, அவள் கோபமாக இருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன் அவன் வர்றான், அவன் வர்றான். சிம்பிள் பிரசன்ஸ்க்கு போயிடணும். ஓகே, அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல வேர்போட ஐ மீன் he she it வந்தது அப்படின்னா வேர்போட எஸ் சேர்ப்போம். இதெல்லாம் ரூல். ஓகே, he comes, அவன் வர்றான். ரொம்ப சிம்பிள். வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணலாமா? நீங்களும் எங்களுக்கு சேர்ந்து வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு. ஓடாதே, டோன்ட் ரன். இப்ப சாப்பிடு, ஈட் நவ். அதிகமாக சாப்பிடாதே, டோன்ட் ஓவர் ஈட். பின்னாடி சொல்லுங்க எல்லாரும். அவனை கூப்பிடு, கால் ஹிம். என்னிடம் கேள், ஆஸ்க் மீ. எனக்காக காத்திரு, வெயிட் ஃபார் மீ. எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்கிரி. அவள் கோபமாக இருக்கிறாள், she is angry. அவன் வரான், he comes. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம டெய்லி பேசுற சின்ன சின்ன சென்டென்சஸ். ஓகேவா? இது வந்து ப்ராப்பரா கிராமர் படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. இருக்கும், கிராமர் படி தான் இருக்கும், பட் சின்ன சின்ன சென்டென்சஸ், சப்ஜெக்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த வேர்ப் யூஸ் பண்ணி பேசுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஓகேவா? எப்படி இருக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்லயே சொல்லணும். ஓகேவா? ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அமைதியா இருக்கக்கூடாது. ஏன் கூட வா அப்படின்னு சொல்றீங்க, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லணும். சோ வா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். என் உடன் அப்படின்னு இருக்கு, உடன் அப்படின்னா வித். ஓகே, என்னுடன் அப்படின்னா வித் மீ. கம் வித் மீ, என் கூட வா. கம் வித் மீ, என் கூட வா. அவன் கூட போகாத, அவன் கூட போகாத அப்படின்னு சொல்லணும். போகாதே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டோன்ட் சேர்க்கணும். ஓகே, டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. அவனுடன் போகாதே, அவனுடன் அப்படின்னு இருக்கு, உடன் அப்படின்னா வித், அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். அவன் கூட போகாத, டோன்ட் கோ வித் ஹிம். நெக்ஸ்ட் அழாத, அழாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கிரை. அழாத அப்படின்னு சொல்றது நம்ம டோன்ட் சேர்ப்போம், டோன்ட் கிரை. இங்க வராத, இங்க வராத. ஓகே, வராதே அப்படின்னு இருக்கு, வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், வராதனா டோன்ட் கம். அவ்வளவுதான், டோன்ட் கம். இங்கே அப்படின்னா ஹியர், டோன்ட் கம் ஹியர். ஓகே, எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிரிக்காத அப்படின்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லாஃப், சிரிக்காதே அப்படின்னா டோன்ட் லாஃப். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நல்லா விளையாடு, நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லணும். சோ விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. நல்லாங்கிறதுக்கு என்னது? வெல். பிளே வெல், நல்லா விளையாடு. ஓகே, நெக்ஸ்ட் அவர்களுடன் விளையாடு அப்படின்னு இருக்கு, அவங்க கூட விளையாடு அப்படின்னு இருக்கு. நீங்க கேட்கலாம், செந்தில் நல்லா விளையாடுன்னு இருக்கு, இதை வெல் பிளேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். தமிழ்ல தான் அப்படி வரும், இங்கிலீஷ்ல வந்து ஒரு வெர்புக்கு அப்புறமா தான் மற்ற வார்த்தைகள் வந்து வரும். சப்ஜெக்ட் இருந்தா முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து வேர்ப் வரும், அதுக்கப்புறம் தான் மற்ற வார்த்தைகள் வரணும். ஓகே, இங்கிலீஷோட ரூல். அவர்களுடன் விளையாடு, விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அவர்கள் உடன் அப்படின்னு இருக்கு, உடன் அப்படின்னா வித், அவர்களுடன் வித் தெம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அவனுடன் விளையாடாதே, அவனுடன் விளையாடாதே. விளையாடாதே அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் பிளே. அவன் உடன் அப்படின்னா என்னது? உடன்னா வித், அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். உன்னை போல, அவன் யார போல இருக்கான்? உன்னை போல, உன்னை போலே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? லைக் யூ. ஓகே, லைக் யூ, உன்ன மாதிரி, உன்னை போல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயம், என்ன விஷயம் அப்படிங்கறது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த மேட்டர், வாட் இஸ் த மேட்டர், வாட்ஸ் த மேட்டர், என்ன விஷயம். ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, குட். ஓகே, இதை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணுவோம். என் கூட வா, கம் வித் மீ, எல்லாரும் சொல்லுங்க பின்னாடி. அவன் கூட போகாத, டோன்ட் கோ வித் ஹிம். அழாதே, டோன்ட் கிரை. இங்க வராத, டோன்ட் கம் ஹியர். சிரிக்காத, டோன்ட் லாஃப். நல்லா விளையாடு, பிளே வெல். அவங்க கூட விளையாடு, பிளே வித் தெம். அவனு கூட விளையாடாதே, டோன்ட் பிளே வித் ஹிம். ஒன்ன போல, லைக் யூ. என்ன விஷயம், வாட்ஸ் த மேட்டர். தட்ஸ் இட். ஓகே, 30 சென்டென்சஸ் சூப்பரா கத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 20 சென்டென்சஸ் கத்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 10 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நேரா போ. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நேரா போ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. நேராக அப்படின்னா ஸ்ட்ரைட். வழி சொல்லுவோம் இல்லையா? நேரா போ, கோ ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இத வாங்கு. இத வாங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, கடைக்கு போனா இதை வாங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ வாங்கு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பை. இதை அப்படிங்கிறதுக்கு இட் யூஸ் பண்ணிக்கலாம், திஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பை இட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பை திஸ். ரெண்டுல எது சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, பை இட் அல்லது பை திஸ். நெக்ஸ்ட், எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்குன்னா என்னது? நான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஐ, தெரியும் அப்படின்னா நோ, அவ்வளவுதான். ஐ நோ, எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். தெரியாதுன்னு சொல்றதுக்கு இந்த நோக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போடணும், அவ்வளவுதான். ஓகே,
ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட், அவளை போக விடு, அவளை போக விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சின்ன வார்த்தை, அடிக்கடி நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவளை போக விடு. let her go. ஓகே, let her go. let her go அப்படின்னா அவளை போக விடு. அவனை போக விடுனா let him go. என்ன போக விடுனா let me go. ஓகே, நெக்ஸ்ட், என்கிட்ட சொல்லு. ஓகே, என்கிட்ட சொல்லு. அதை எப்படி சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள், டெல் மீ, அவ்வளவுதான். சொல்லுனா என்னது? டெல். என்கிட்டனா மீ, டெல் மீ, என்கிட்ட சொல்லு. நெக்ஸ்ட், மறந்து விடாதே, மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபர்கெட். மறந்து விடாதே அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் சேர்ப்போம், அவ்வளவுதான். ஓகே, டோன்ட் ஃபர்கெட், மறந்து விடாதே. நெக்ஸ்ட் ஒன், என்ன கவனி, என்ன கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கவனிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லிசன். ஓகே, லிசன். லிசன் வந்துட்டாலே அதுக்கடுத்து நம்ம டூங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம் மோஸ்டா. ஓகே, லிசன் டு மீ, என்ன கவனி. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுள் சிலர், அவங்கள ஒரு சிலர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி சொல்லுவீங்க? some of them. ஓகே, some of them. குட். நெக்ஸ்ட், எனக்கு பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லுங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஆன்சர். யாருக்கு? எனக்கு. ஆன்சர் மீ. அவனுக்கு பதில் சொன்னா ஆன்சர் ஹிம். அவளுக்கு பதில் சொன்னா ஆன்சர் ஹெர். ஓகே, தட்ஸ் இட். வாசிச்சு பார்க்கலாமா? நேரா போ, கோ ஸ்ட்ரைட், இத வாங்கு, பை இட் அல்லது பை திஸ், எனக்கு தெரியும், ஐ நோ, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, அவளை போக விடு, let her go, என்கிட்ட சொல்லு, tell me, மறந்துடாத, don't forget, என்ன கவனி, listen to me, அவர்களுள் சிலர், some of them, எனக்கு பதில் சொல்லு, answer me. That's it. கடைசியா ஒரு 10 sentences பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு 10 sentences. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இரு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லனா பி. சந்தோஷமாக அப்படின்னா ஹாப்பி. சந்தோஷமா இரு, பி ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட், கவனமாக இரு. கவனமா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இரு அப்படின்னா பி, கவனமாக அப்படின்னா சொல்லுவீங்க? கேர்ஃபுல். பி கேர்ஃபுல், கவனமாக இரு. நெக்ஸ்ட், ஓய்வெடு. ஓகே, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, எடு அப்படிங்கிறதுக்கு டேக். என்ன எடுக்கணும்? ஓய்வு, ரெஸ்ட். டேக் ரெஸ்ட், ஓய்வு எடு. நெக்ஸ்ட், கவலைப்படாத. கவலைப்படுறதுக்கு ஒரி அப்படின்னு சொல்லுவோம். கவலைப்படாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் சேர்க்கணும், அவ்வளவுதான். டோன்ட் ஒரி. எல்லாரும் அவ்வளவு சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, ஸோ சின்ன சென்டென்சஸா இருந்தா கூட பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ் பேச முடியும். நீங்க வந்து டைப் பண்றதோட மட்டும் சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட், நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். ஓகே, சப்ஜெக்ட் இருக்கீங்க, நான். ஒத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அக்ரி. ஓகே, நான் அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட், என்ன நம்பு. என்ன நம்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நம்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிலீவ். ஓகே, பிலீவ். யார? என்னை, மீ. பிலீவ் மீ, என்ன நம்பு. ஓகே, பிலீவ் ஹிம், அவனை நம்பு. பிலீவ் ஹெர், அவளை நம்பு. பிலீவ் தெம், அவங்கள நம்பு. உன் பேரண்ட்ஸை நம்பு. பிலீவ் யுவர் பேரண்ட்ஸ். பிலீவ் யுவர் மாம். பிலீவ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, பிலீவ் செந்தில், செந்தில நம்ப. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்களா உருவாக்கிக்கணும். அந்த ஒரு இடத்த மாத்தினா போதும், நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நகராத. நகராத அப்படின்னு சொல்லணும். ஓகே, நகர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மூவ். நகராத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மூவ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு?
இத சுத்தம் செய். சுத்தம் பண்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clean. இத சுத்தம் செய் அப்படிங்கிறது clean it அப்படின்னு சொல்லலாம். இல்ல clean this. clean this chair. Okay, clean this place. Clean the hall. clean the kitchen. Okay, இத சுத்தம் செய்கிறது clean it, clean this, அந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத எப்படி கேட்பீங்க? எவ்வளவு, how much. ஓகே, how much. இந்த கேள்வியை வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு பணம், how much money. எவ்வளவு எண்ணெய், how much oil. எவ்வளவு தண்ணி, how much water. ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடியாத நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எத்தனை அப்படிங்கிறது how many, அவ்வளவுதான். how many அப்படிங்கிறது எண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், how many chocolates, எத்தனை சாக்லேட்டுகள். how many pens, எத்தனை பேனாக்கள். how many markers, எத்தனை மார்க்கர்கள். ஓகே, how many teachers, எத்தனை ஆசிரியர்கள். how many friends, எத்தனை நண்பர்கள். ஓகே, வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணலாமா? சந்தோஷமா இரு, be happy. கவனமா இரு, be careful. ஓய்வெடு, take rest. கவலைப்படாத, don't worry. நான் ஒத்துக்கிறேன், I agree. என்ன நம்பு, believe me. நகராத, don't move. இத சுத்தம் செய், clean it or clean this. எவ்வளவு, how much. எத்தனை, how many. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ்? எல்லாருமே சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க. இது உங்க லைஃப்ல மறக்கவே மறக்காது. ஓகேவா? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்ல இதை உட்காந்து பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு பேசி பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க், இங்க வா, எத்தனை, நல்லா சாப்பிடு. இந்த 3 வார்த்தைகளையும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஓகே, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இந்த ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.